சார் அதுக்கு காரணம் நடிகராக திருப்பி இன்னொரு ரவுண்ட் நம்ம அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த படத்தில். என்னை நடிக்க வச்ச சசி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷார்ட்டாக சொன்னதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருந்த எல்லா பெரியவர்களுக்கும் ஃபில்ம் வந்திருக்க எல்லாமே லெஜெண்ட்ஸ், அவங்கவுங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணவங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை ஓட வைக்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் நான் வந்து கடைசியாக பேசும்போது பேசுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி படத்தோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம், ப்ளீஸ் மேலே. Yet another debutant, பாலாஜி ஸ்ரீராம் அவர்கள். நீங்க கேட்ட 2 பாடல்களுமே அவருடைய இசையில வந்த பாடல். தொடர்ந்து நிறைய பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்முடைய படம் வந்து அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிற, அதனால் நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன். புதுசாக இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்காக இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்தில் நார்மலாகவே அவருடைய படங்களில் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா பசங்க அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best. and இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் வந்து நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நான் தெரியல எனக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட கமிட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லை இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த காஸ்டியூமையும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில், அதுவும் வளையாம்பட்டில் விரியூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ தான் போய் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே நின்று எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுமா. தேங்க்யூ. அப்புறம் சதீஷ் நான் இந்த படத்தினுடைய டிஓபி நம்ம தர்ஷன் கிர்லோஷ் அவர் வந்து இஸ் வெரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் ஷூட்டிங் வந்தப்போ சதீஷ் வந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட்டராக உள்ள வர்றாரு. இவருடைய நான் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நிறைய க்ரெயின் ஷாட் இருக்கும், நிறைய ட்ரக்கிங் இருக்கும், இது ஸ்டெடிகம் ஷாட் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கிம்பலில் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சார். அதுக்காக பயங்கர சல்யூட்மா. தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக நிச்சயமா பேசணும். சதீஷ் சார். தேங்க்யூ.
as simple and as short as that. Thank you மட்டுமா உங்களுடைய ஒர்க் நாங்கள் அப்போ திரையரங்குகளில் பார்க்குறோம் சதீஷ் சார். Durga, would you like to share something? தேங்க்யூண்ணா சசி சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ என்ன மாதிரி நிறைய டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ சார் படத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சுவாசிகா அவங்க ரொம்ப கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்களான்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சசி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரு அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவனை பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ அவர் டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிராக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூப்பிட்டு போயிட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார், எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணுன்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி நான் ஆஃபீஸ் போனேன். போனால் என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரில. என்னென்னா கலர் தான். நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலருன்னு கேட்டார். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மலியன் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி என்னை வெளியே அனுப்பிச்சாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணனாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர் அது ஒரு மாதிரி வெர்மலியன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்த உடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்த, காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணேன். அப்போது மேலே ஒரு அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரில, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார். பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அனுப்பிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ் ஐ திங்க். இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறப்ப யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னை பயங்கரமாக எமோட் பண்ணிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களாக நடித்த பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணார். நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சொல்லாமலே அங்கேருந்து ஒரு பெரிய ஜெம்பு, அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பேசப்பட்ட இந்த கருத்து இருக்குல்ல, இன்றைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்குது. இன்றைக்கும் அதை பற்றின டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் வந்து எளிமையாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமாக டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்பில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கி வந்தார். ஃபேன் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் அது சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பேரிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ட்ரன் 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 சுற்றிகிட்டே இருக்கும்.
அது சுற்றுறது வந்து என்னென்னா எனக்கு யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் வந்து பயங்கரமாக ட்ரீமியாக அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுகிட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு, ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நானெல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்குது. திடீர்னு அப்பா ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சி அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க, அந்த ஃபேன் என்கிட்ட பேசுது, அந்த ஃபேனில் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா காணோம். அவர் போயிட்டா யாரோ ஒரு 4-5 பேர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க, என்னை கொல்றதுக்கு வராங்க, இந்த ஃபேன் எனக்கு சொல்லுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவில் நின்ட்டார். அப்போ வந்து நான் போய்ட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சுருக்கல. அப்புறம் வந்து நான் அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக அந்த ஃபேனுக்கும் எனக்குமான கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னே அந்த ஃபேனோட ஃபஸ்ட் ஷாட்டே இருக்கும். அது சுற்றுறப்போ லைக் அந்த கரண்ட்டு ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரப்போ அந்த பவர் ஆன் ஆகிறப்போ திரும்ப சுற்றுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த அம்மாவை வந்து கொலை பண்ணுறப்போ வந்து அந்த ஃபேனுக்கான ஷாட்டு. ஸோ ஓவரால் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தின விதம் அது என்னோட ரியல் லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் வந்து தண்ணிக்கோழின்னு ஒரு நாவல் ஒரு குறுநாவல் தான் எழுதியிருந்தேன். அது நிறைய சின்ன சின்ன ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் இதழ்களில் வந்து வெளியே வந்தது. நான் அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் அந்த ஃபேன் சுற்றுறது, ஃபேனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன், அந்த சைக்காலஜிக்கலாக என்ன எப்படி அந்த ஃபேன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அந்த ஃபேன் வந்து எனக்கு அவ்வளவு கனெக்டாக இருந்தது. அண்டு அது எனக்கு பார்க்குறப்போ வந்து நம்ம பேச வேண்டியது நம்ம எழுத வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல வந்து சைசாரும் அதை வந்து பார்த்துருக்காரு, அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவர் போராடுற விதம், அந்த படம் வந்து பார்க்குறப்போ அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணுற விதம், அப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்சவொடனே வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்துமே தன்னுடைய திரைப்படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகுது, அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மெனக்கடல், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. நான் டிரெக்டர் ஆனதுக்கப்புறமா நிறைய படம் பண்ணியிருக்காரு. எந்த படத்துக்கும் என்னை கூப்பிட்டதும் இல்லை, ஏதோ படம் பாருன்னு கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நூறுசாமிகளுக்கு மட்டும்தான் வந்து அவர் இன்வைட் பண்ணார். அதுக்கு ஒரு அர்த்தமாக சொன்னார், இந்த படம் உனக்கு பிடிக்கும் நீ வா அப்படின்னு சொன்னார். அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் வச்ச எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப முக்கியமான படம். கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசிக்கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம் அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில். எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்பவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவர் இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம்
இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்காந்து அப்படி வந்து ரசித்து ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து லட்சம் காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்களாம் அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும்
அள்ளித்தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க. இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊரில் நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமாக எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோபமாக வேறு இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. ஸோ அந்த பதட்டம் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னார், நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போவும் இல்லை, இப்போவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார், அது ஹீரோவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஆள் சசி சார். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்த அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பால்மகேந்திரா சார் ஃபில்மில் ஷோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷனுக்கெலாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அடடே, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயினை, அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேம்க்கும் உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டில் நான் துரை, லிங்குசாமி, நாங்கள்லாம் அப்போவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியரு. ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்மில் சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டான்லியும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோன்னே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டார், பசியோடு விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போய் ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிட்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, என்னோடய ஃபஸ்ட்டு படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டாக வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்தில் வந்து 2 நாள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் மனசில் ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு ரிசப்ஷனில் என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீ சூப்பராக கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னார். நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னாச்சுன்னு எனக்கு இது மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் தான் இவர் என்னை ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த பாரு படத்தை வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டா அதுவே ஃப்ளாப்புக்கு சமம், போராடு. எல்லா சீனும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் 100% வரலைன்னாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள்லேருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இதை பாராட்டணுன்னா இதோட கதையை சொல்லிவிடுவேன். நான் கூட நினச்சேன் சரண் சார் வந்து கதையதையே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்குது. இந்த சமூக நீதி பேசிகிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்கிற ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட
என்னன்னா நம்ம நிறைய ஜாதியில் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள் ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட, ஆனால் நம்ம வீட்லேயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்க்கலாம். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் எனக்கு வடித்த புது சாப்பாடை கொடுப்பாங்க, ஆனால் எங்கள் அக்காங்கெல்லாம் வந்து முத நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலையில் முத நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரே கூட பிறந்தவங்க தான். ஆனால் ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளோ சீக்கிரமாக அடையுது, அது பெண்கள் எவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறது பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பார். சிரித்த உடனே தான் அந்த ட்ரைலரில் பார்த்த அந்த ஷார்ட் வரும், என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமாக தெரியுறீங்களா அப்படின்னோடனே, இல்லை என்னெல்லாம் யாராவது கேட்டால் ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம், ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது பாருங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி பட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்பயுமே சசி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டைலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக போய் பாருங்கள், எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க என் மனசுக்கு. சரி, இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டிலேருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக பேரன்போட மனசோட எப்படி இருக்கார் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டைலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இது விஷயம் புதுசாக பழசா இன்றைக்கி இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம். படத்தில் உயிர் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் ஒரு இடத்துல இருக்கும், கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பார் விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது, அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மார்னிங் கூட பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கேருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்லேருந்து தொடங்கி யார் யாரோ நீங்கள் இந்த இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவாக இருக்கலாம், இல்லாட்டினா அவள் ஒரு தொடர்கதை கவிதாவாக இருக்கலாம், சோபாவாக இருக்கலாம், முள்ளுமலர் சோபாவாக இருக்கலாம், சாவித்திரியாக இருக்கலாம், மகாநடியில் நினைச்ச நம்ம இப்போ வந்த கீர்த்தி சுரேஷாக இருக்கலாம், அனுஷ்கா மேடமாக இருக்கலாம், யார் வேணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்குது. அற்புதமாக பண்ணிட்டீங்க, மிக அற்புதமாக இருந்துச்சு. அந்த சாங்கில் ஒரு இடத்துல நீங்கள் சிரிக்கும்போது அப்படி இருக்குது, அவ்வளோ அற்புதமாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டிங்க சார்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் நடிக்கலையான்னு கேட்டால் அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒன்று இருக்கும். நிஜமாக இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸு சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அழகா அம்மாவை பார்த்துக்கிறதுல உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணுப்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க, அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் சிரிச்சு அழகாக இருக்கு. நீங்கள் அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேறு எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டால் கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார்ன்னு சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளோ நல்லா இருக்கு இந்த படத்தில். நிறைய எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானும் முருகதாஸோ மிக முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பெரிய டெக்னீஷியன்ஸோடு தான் ஒர்க் பண்ணுறோம். அதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த 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 அவர் கையில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. அவர் புதுசாக தான் போகணும் அவசியம் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது பிஸ்னஸாக அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பல முறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமாக இருக்குது, என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது அவர் சொல்கிறது கரெக்டு, அவரால் செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சார், ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சார், யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுவேன் என் ஷூட்டிங் பாரதிராஜா சார் சொல்கிறார்ல, அந்த மாதிரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம். இன்றைக்கி வந்து முருகதாஸ் எல்லாமே, சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பித்து எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ வந்து நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்களா வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. சதீஷ் சார் வந்து ரீசெண்டாக ஐ ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஹிம் க்ளோஸ்லி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ் a very இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஸ்டில் பிலீவ்ஸ் இன் ரைட்டிங். அதாவது ரைட்டிங் ஒரு படத்துக்கு எல்லாத்த விட யார் ஹீரோ, எவ்வளோ பட்ஜெட், எல்லாத்த விட வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை இப்பயும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸில் நீங்களும் சார். ஐ ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். இந்த படமும் 100% வந்து அந்த கதையை மட்டுமே, அந்த கதையும் அந்த அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் I think this film also got a right producer, Vijay Antony sir. As a producer, you're also very inspiring sir, choosing the right scripts. அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சின்ன ஒரு எமோஷன் இது. அதை வந்து ரொம்ப சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு பெரிய விஷயம், ஒரு சொசைட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த ஒரு அம்மாக்கும் அவங்களோட பசங்க 2 பேருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதையை உள்ளே கொண்டு வந்து அந்த எமோஷன் வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு இது. இந்த படம் முடியும் போது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் goes to Sasi sir for believing in the script and pulling it off. And அதுக்கு ஸ்வசிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் திங் இட் வாஸ் கிரேட். அதாவது ஸ்வசிகா, ஐ திங்க் ரெட்ரோவில் வி ஒர்க் டுகெதர், பட் வெரி ஸ்மால் ரோல், பட் ஐ நோ ஷீ இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து லைக் இட் இஸ் ஹர் ஃபில்ம், அவங்களோட படம் தான், அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பசங்களாம் நடித்த அஜய் அண்ட் சக்தி 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஆல் ஆர்டிஸ்ட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில படங்களில் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தும் பயங்கரமாக நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் விக்ரமில் ரோலெக்ஸ் சார் சொல்லுவோம், சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி. அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்தில் வர்ற அந்த மொமெண்ட்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஏன்னா அது வரைக்கும் அந்த படம் பயங்கர இன்டென்ஸாக எமோஷனலாக போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோடனே ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த ப்ளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த ப்ளசன்ட்னஸ் வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த அவங்க சுவாசிகா பண்ண அந்த கேரக்டருக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
That is because we all were so attached to the characters and the character go through பண்றது. I think it's all because of your writing, sir. So this film is a very very good film. ரொம்ப ரொம்ப ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடணும், ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்ததுக்கப்புறம் வி மிஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கிராமல் இந்த படத்தை தேட்டர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படத்தில் இருக்கிற ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று இருக்குது. விஜயேந்திரன் சார் வந்து குளிச்சு விடுவாங்க. அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது. அது சாரே மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் வந்து சினிமாவுக்கு வந்து சார்கிட்ட போனதுக்கப்புறம் தான் சினிமானாலே என்னென்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு எவ்வளோ சின்சியராக ஒரு எஃபர்ட் போடணுங்கிறது காலையில் வந்து 9 மணிக்கு ஷார்ப்பாக 8:59 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9:01 வரமாட்டார், 8:59 வந்துடுவார். கரெக்டாக 1:10 வீட்டுக்கு போவார். நான் தான் ட்ராப் பண்ணுவேன். 2:30 வந்துடணும்னு சொல்லுவார். கரெக்டாக நான் 2:30 போகணும். நான் ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தேன், அதில் போய் சாரை பிக்கப் பண்ணுவேன், கூப்பிட்டு வருவேன். அதே மாதிரி காலையில் சார் வந்து காரில் வந்துடுவாங்க, 9 மணிக்கு வருவாங்க. ரிட்டன் போகையில் காரில் போயிடுவாங்க. இது வந்து 2.5 வருஷமும் நான் இதில் நான் ஏதாவது ஊருக்கு இருக்கு போனால் அந்த மாதிரி எதாவது போனால் ஒரு 50 நாள் பண்ணாமல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் தான் அதை பண்ணுவேன். ஸோ ஹாப்பி சார். டைரக்டராக எல்லாம் ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை சார். அந்த 2 வருஷம் என்ன சொல்கிறது சார், ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் அது. அவர் தான் என்னை வந்து ஸ்வீட்டஸ்ட் லிங்குசாமி சாரை மீட் பண்ண வச்சார். பாலாசக்திவேல் சாரை மீட் பண்ண வச்சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சார் ஃபஸ்ட்டு மிஸ்கின் சார் படம் முகமுடிக்கு என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க. அட்டக்கத்தியோட ஆடியோ லான்ச் கூப்பிட்டு போய் நான் வந்து கிணத்து கடவுன்னு ஒரு ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில், சாரி எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதட்டத்தில் கம்மியாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மன்னிச்சிருங்க. நான் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்தால் பஸ் ஏறணும். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு பையன். சினிமானா ஒன்றுமே தெரியாது, நான் படமே பார்த்தது கிடையாது முன்னாடி. பாஷாவே வந்து நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்த ஒரு ஆள். சாரோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சார் வந்து 1:10 வெளில போவாங்களே, அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வந்த உடனே யூடியூப்பில் வந்து ஒரு 48 GB போட்டு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஜிபி கணக்கு தான். அதில் உட்காந்து ஃபுல்லாக வடிவேல் காமெடி பார்க்குறது தான் என் வேலை ஃபுல்லாக. அது வந்து எங்கள் சீனியர்ஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, சார் இவன் எப்போ பார்த்தாலும் வடிவேல் காமெடி பார்க்குறான் சார். சார் வந்து சொன்னார், இன்னொரு கூப்பிட்டார், கதவை சாத்தினார். உள்ளே உட்காந்தேன். எப்பா ஒன்று நீ பாரு, நல்லது பாரு, அவ்வளோ படம் இருக்குது பார்க்கலாம், ஏதாவது கற்றுக்கோ. இல்லைன்னா அந்த 48 GB தீக்காமையாது மற்றவங்க வச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இருந்த ஒரு பையன் நீங்கள் வந்து பேச்சுலர் பார்த்துட்டு வெளியில் வந்து எங்கள் அப்பா பார்க்கல, அம்மாலாம் பார்க்கவே இல்லை அந்த படம். அவங்கள ஊரில் நான் அப்பா இல்லவே இல்லை, அம்மா ஊரில் இருந்தாங்க. எனக்கு அந்த படம் சக்ஸஸ் ஃபெயிலியர் அதெல்லாம் தாண்டி எங்கள் டைரக்டர் வந்து என்கிட்ட கண்ணீரோட சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொன்னார். ஸோ ஹாப்பி சார், லவ் யூ சார் ஆல்வேஸ். அப்புறம் அந்த கதைக்கு வந்துடுறேன். நான் வந்து அப்படி ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தேன். எங்கள் ஆஃபீஸை தாண்டி கொஞ்சம் அப்படி போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். கேகே நகரில் சரவண பவன் இருந்துச்சு, இப்போ இல்லை, பழைய சரவண பவன் இருந்துச்சு. அங்கே போனோடனே யூட்டன் இங்கே திருப்பு அப்படின்னாரு. திருப்புனா வந்தால் லெஃப்டில் ஒரு மரத்துக்குள்ளே உள்ள ரொம்ப ரொம்ப அந்த ரவிகே சார் வீட்டுக்கு பக்கத்தில் சார். அங்கே போனால் ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து ஒரு 65-70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்களோட குழந்தைகளால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அன்னைக்கு உட்காந்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், எப்போ சார் நோட் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஒன்றுமே புரியல சார். அது போய் அவங்க கிட்ட போய் மண்டி போட்டு உட்காந்து அவங்கக்கிட்ட போய் பேசி எங்கேருந்து வர்றீங்க, நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ணோம்னா, அவங்க சார் கூட பேசவே மாட்டேன்றாங்க. அவங்க வந்து தள்ளி விட்றாங்க. ஆனாலும்
அவங்களாம் உட்காந்து பொறுமையாக பேசி சரவணபவனில் போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி தந்து எத்தனை பேர் பண்ணுவோம். நானே பண்ணதில்லை சார். அது வந்து அந்த கவனிப்பு தான் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் நினைக்கிறேன். படத்தில் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சமூகத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். தாட் மீ சார். உங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் நான் அதை எடுத்துக்கிறேன். இந்தியா துணைக்கண்டத்தில் நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. கேரளாவில் எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க, பாம்பேயில் எடுக்கிறாங்க, ஹிந்தியில் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழில் மட்டும்தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பெண்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுதிட்டு இருக்காங்க. சார் வந்து பூ அதுக்கு பெரிய உதாரணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் சுவாசிக்கம் மேம், லவ்ட் இட் மேம், அமேசிங். சீரியஸாக சொல்கிறேன், அப்படி ஒரு ரைட்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணினது, அவர் என்னென்ன பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், பட் அமேசிங் அமேசிங் அமேசிங். விஜயாண்டனி சார், லவ் யூ சார், சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. அண்டு தேங்க்யூ சார். நீங்கள் 18 மைல்ஸ் பார்த்துட்டு சொன்னது இன்னும் நான் வந்து படம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணது சார். லவ் யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் டைரக்டர் பற்றி பேசுகிறதுக்கு வந்து இன்னும் அவ்வளோ இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்டு 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன் சார், நான் நாட்டுறாங்க 1998. அப்போ நான் வந்து 8 வயசு பையன். உங்கள்கிட்ட வந்து ஏடியா சேர்ந்துட்டு டைரக்டராகவே ஆகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து லிங்கிசம் சார் இருக்கிறது தான் 25 வருஷம் போச்சுன்னு சொல்லி ஒரு மீட்டு கூட நடந்துச்சு. அது மாதிரி எங்கள் டைரக்டருக்கும் இந்த படத்தோட விஜயாண்டனி சார் கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அவருக்கு வந்து நான் எல்லாம் சேர்ந்து ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணி தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 25 வருஷம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 டிகேட்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்பர் கேம்குள்ளெல்லாம் போயிட்டோம். ஆனால் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் ஒரு படத்தை பற்றி மட்டும் திங்க் பண்ணி அந்த ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்தணும்னு நினைக்கிறது வந்து ஆல் இஸ் அசிஸ்டன்ஸ். எஸ்எஸ் ஸ்டான்லி சார், வி மிஸ் ஹிம் லாட். அண்ட் மூர்த்தி அண்ணன், அப்புறம் மகேஷ் அண்ணன், லோகேஷ் அண்ணன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவர் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லார் சார்பாக நான் இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். நான் வாழ்க்கையில் பார்த்த 100 சாமிகளில் ஒரு சாமி சசி. சினிமாவில் சாமிகள் கிடையாது, ரொம்ப கம்மி. ஒரு 10 பேர் தேர்வாங்களான்னு டவுட்டு. நான் இந்த 30 வருஷ சினிமாவில் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னை பார்க்குற, என்னை நேசிக்கிற, என்னை கட்டி தழுவுகிற, நான் இல்லாத இடத்தில் என்னை பற்றி அன்பாக பேசுகிற, உயர்வாக பேசுகிற ஒரே சாமி என் சசி சாமி. சினிமாவில் வந்து என்ன சாதிக்க போகிறோம், ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குவோம், ஒரு 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குவோம், இல்லை ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குவோம். ஆனால் செத்து போயிடுவோம் ஒரு நாள். ஆனால் சசி சாகவே மாட்டான். அவன் ஒரு சாமி. எங்கள் அண்ணா அவன் ஆக்சுவலாக. அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், டேய் ஒரு அழகான சூரியன் அப்படியே ஒரு ஈவினிங் அப்படியே அஸ்தமிச்சிட்டா, நான் பார்த்தேன். அப்போ இந்த அழகை யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரில, உன்கிட்ட தானே பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுதான் எனக்கு விருது. நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய விருது. நான் கதிர் சார்ட்ட இருக்கும்போது
அப்போ யார்ட்டையுமே நான் பழகலை, ரொம்ப கட்டுக்கோப்போடு இருப்பேன். அந்த கதிர் சாரோட இருந்த எவ்வளவோ டைரக்டர்ஸில் நான் ரொம்ப நம்புகிற, நேசிக்கிற ஒரு அருமையான சாமி எங்கள் சசி சார். நான் கதிர் சாரை விட்டு வெளியே வந்த பிறகு சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன். சும்மாலாம் வரமாட்டேன். எப்பவுமே சண்டை போட்டு வெளியே வரும்போது யார்கிட்ட போய் சேரலான்னும் போது சசி சார்கிட்ட தான் ஞாபகம் வந்துச்சு. நான் நேராக போய் கதவை தட்டினேன், அவர் வீட்டு கதவை. அவர் உடனே திறந்து, என்னப்பா அப்படின்னாரு. இல்லை சார், நான் உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டை சேர வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் இல்லைப்பா, என்னால் இப்போ சேர்த்துக்க முடியாதா. சரி சார், திரும்பி போய் லேண்ட்மார்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வின்சென்ட் செல்வம் என்னை கூப்பிட்டு போனார். எப்பொழுதுமே மனிதர்களை உற்று பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றது ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சசி. நான் மனிதர்கள்ட்ட, அதாவது ஆம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிசயப்படுற விஷயம் என்னென்னா, அந்த ஆம்பளைங்கள்ட்ட இருக்கிற பெண்மைத்தன்மை. சமூகம் ஆம்பளைங்களாகவே பார்க்குது, பெண்களை பெண்களாகவே பார்க்குது. ஆனால் இவங்க சொல்கிறாரு, தெர் ஆர் அனிமா அண்ட் அனிமஸ். அனிமா அண்ட் அனிமஸ் 2 இருக்குது பாடிக்குள்ள. அப்போ அந்த அனிமா, அந்த பெண் தன்மை யார்கிட்டலாம் அதிகமாக இருக்கும் அவங்களாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ இளையராஜாட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும், ரகுமான்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும். அதனால தான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த ஆணுக்குள்ளே இருக்க பெண் தன்மை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த அந்த பரிதாபம், அந்த பரிதவிப்பு எவன்ட்டு இருக்கோ அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங்காக இருக்கான். அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் தான் சசி. ஆக்சுவலி என்னை ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப முரட்டு பைய அப்படின்பாங்க. இப்படின்னா அழுதுருவேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து நான் இப்போ பேசுகிறேன். ஆக்சுவலாக என் சசி இந்த கதையை எழுதி முடித்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். எங்கப்பா இருக்க அப்படின்றார். ஆஃபீஸில் இருக்கேண்ணா. எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் விட்டு வெளியே போவியான்னு கேட்டார். போகிறேண்ணா. இல்லை, உன் அசிஸ்டன்ஸை வந்து கதை சொல்லணும் அப்படின்னாரு. நண்பர்களே, 2026 30 வருஷம் இருந்த ஒரு டைரக்டர் இன்னொரு டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி கதை சொல்ல வரான்னா அவன் சசி தாங்க வருவான், வேறு யாரும் வர மாட்டான். நான் 2 மணி நேரம் வெளியே இருந்தேன். என்னுடைய 3 அசிஸ்டண்ட்டை வந்து சசி ஒரு குழந்தை போல் உட்கார்ந்து, அவன் அப்போ 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிட்ட. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா என் படம் வந்து 6 வருஷம் ஆச்சு. 2 படம் என்னாச்சுன்னே தெரில. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதித்து, ஏன்னா 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கிற போல் அவங்க பேசுகிறாங்க, அவங்க படிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என் கூட விவாதம் பண்ணுற பார்க்குறாங்க. சசியோடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து கழுத்தில் வைப்பான். சசியோடைய அசிஸ்டன்ஸ் மயில இருக்க தொட்டு எண்ணெயை தொட்டு தடவுவான். என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து வைப்பான், கன் எடுத்து வைப்பான். ஏன்னா முதல் நாள் வந்தவொடனே அதை தான் பழக்குவேன். கன் எடுத்து இங்கே வைக்கணுண்டா, கத்தி எடுத்து பின்னாடி வைக்கணும்னு சொல்லுவேன். யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ் டு மீ அப்படிம்பேன். ஏன்னா சினிமாவில் இருந்தால் யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ். சினிமா கொன்றும் உங்களை. ஸோ அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு, அந்த மாதிரி அந்த 2 அசிஸ்டண்ட், ஒரு பெண்ணு, என் மகள் ஒருத்தர் இருக்கா நிவேதா, அப்புறம் வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் இன்னொரு பையன் அவங்க கூட ரங்கநாதன், 3 பேர் வந்து கதை சொல்கிறார். இமேஜின் திஸ் ப்ராசஸ், the process. Who are they? They are fucking nothing actually. They are nothing. ஆனால் எங்கேருந்து இந்த மனிதனுக்கு இந்த தோணுது அப்படின்னா, மனித வாழ்க்கையை சசி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இலகிய மனத்தில் அந்த பெண் தன்மை அதிகமாக குடிகொண்ட அந்த மனிதன் அப்படி யோசிக்கிறான். சார், இந்த பசங்கள்கிட்ட சொல்லலாம்ல, இந்த பசங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, மிஷ்கின் அவங்களை எப்படி வளர்க்குறான்ல அப்படின்னு போய் சொல்கிறான். பெரிய விவாதம் நடக்குது, பெரும் விவாதம். வெறும் சொல்கிறாரு. அப்புறம் நான் உள்ளே வந்தோன்னே அப்போ என்கிட்ட வந்து 2 நிமிஷம் 10 நிமிஷம் காசு சொன்னார் நினைக்கிறேன். சசி போன முறை நாங்கள் 10 நாள் அந்த கதையை பற்றி பேசினோம். நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு 3 மணி நேரம் என் அசிஸ்டன்ஸோட பேசினேன்.
இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்துருக்கோம். அந்த வாத்தியாரை நடித்த ஒரு கடைசி வரைக்கும் இருந்தது அப்படி இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி வந்து முதல் சீன்லேருந்தே ஒரு வீட்டில் தனித்தனியாக அந்த அம்மாவை பார்த்துக்கிருக்க ஒரு கேரக்டராக மட்டுமே சும்மா ஷார்ட்டாக காட்டிகிட்டே போய் தான் எப்படா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விவாதித்தோம். நான் நிறையா படம் பார்க்கறதில்ல, ஏன்னா படம் பார்த்தா ஜுரம் வந்துடும். நல்ல படம் இல்லைன்னா அவங்க பார்த்தா முடிஞ்சுது, ஒரு 5-9 நாள் கையெல்லாம் சுருங்கிட்டு போயிடும். ஐயோ நெக்ஸ்ட் நம்மளால் படமே எடுக்க முடியாதுன்னு. நல்ல படம் பார்த்துட்டு அப்பா 25 படம் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எனர்ஜி வந்துடும். சசிசார் படங்கள் நிறையா நான் சொல்லாமலே மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் நிறைய விவாதங்கள் எனக்கு இருக்குது. விவாதங்கள்னால் கதை சார்ந்த விவாதங்கள் இல்லை, திரைக்கதையை எப்படி சொல்லலான்ற விவாதங்கள் எனக்கு இருக்குது. அது சரிசாக அப்புறமா நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஆப்பு ஒரு நேர்மையான படைப்பு. நான் எங்கே யோசிப்பேன், ஒரு ஒரு சினிமா கலைஞனை எங்கே, ஒரு சினிமாக்காரன் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்ற 2 வித்தியாசம் எங்கே இருக்குன்னா, சினிமாக்காரன் சம்பாரிச்சே சாவணுன்னு வாழ்கிறவன், சினிமா கலைஞன் நான் காசு கொடுத்து அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும்னு பார்க்குறேன். நான் 150 ரூபா கொடுக்குறது அவங்களுக்கு வந்து 1,50,00,000 கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் தான் சினிமா கலைஞன். அப்படியாப்பட்ட சினிமா கலைஞன் தான் காசு. இந்த படத்தினுடைய தர்மம், இந்த படத்தில் ஒரு பெரிய தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கிறானே அந்த கதையை, ஏன்னா நிறைய டிஸ்க்ளைமர் கதையை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஐ கேன் டாக். குட் ஐ டாக்? ஓகே ஓகே, அது ஓகே நிக்கில், டேரக்டர் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கலாமே. இப்போ நான் வந்து என்னுடைய மகள் இருக்கா, நான் இப்போ மகளுடைய கான்வெகேஷன் தான் போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன். அவளுக்கு இப்போ 25 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. ஒரு மாதத்தில் அவருடைய கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ என் மகளை நான் எப்படி பார்ப்பேன்? என் மகளை நான் ஒரு நாள் பிறண்டு அழுவேன், அதுக்கப்புறம் கடவுளை திட்டுவேன், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாப்பாடு கொடுப்பா, அப்புறம் எனக்கு வெளிக்கு வரும், அப்புறம் கொஞ்சம் தண்ணியை போடுவேன், அப்புறம் படம் பார்ப்பேன். என் மகளை நான் மறந்துடுவேனா, மறக்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் இந்த படம் கேட்குது. நம்ம ஆண்கள், இந்த சமுதாயத்தின் விதிகளை எழுதிய ஆண்கள், இந்த சமுதாயத்தில் சட்டதிட்டங்களை எழுதிய வெறும் ஆண்கள் இந்த பெண்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அப்போ என் மகளை நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவள் விதவையானா நான் எப்படி பார்க்குறது? யோசிக்கலாம். என்னடா ஒரு மாதிரி, ஏன்னா எக்ஸாம்பிள் யாரை வச்சு பேசுறது? வேறு யார் மகளை வச்சு பேசுவேன்? என் மகளை தான் பேச முடியும். அப்போ தான் புரியும். அப்போ நம்ம வீட்டில், நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம தெருவில் அத்தனை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள், கல்யாணமாகி வரதட்சணை கொடுமையாக வீட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட பெண்கள், இந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது அவ மூலின்னு சொல்லி அனுப்பப்பட்ட பெண்கள், இப்படி ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு இறக்காமல் புதைக்கப்பட்ட பெண்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை தான் சசி படம் எடுத்திருக்கான். இந்த கதையை சொல்லும்போது வெகு சில டைரக்டர் தான் இங்கே கதையை தியானிக்கிறான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கதையை அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும்போதே மொத்தம் 6 கதை வச்சுருப்பான். 6 பேருக்கு கதை இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிட்டு வந்தேன் அசிஸ்டன்ட், தம்பிங்களா அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, எங்கேயாவது கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிருக்கேன். ஒரு 3 வருஷம் என் கூட வாங்க, என் கூட பழகுங்க, நான் பழகக்கூடிய மனிதர்களோட பாருங்கள். கதை வயிற்றில் பிறக்குண்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பிறந்த கதை தான் அந்த கதை. ஆக்சுவலாக ஒரு கதாசிரியன் செய்வதில்லை. Movies are not made, they happen.
They happen. They gestate. It gives birth to you. The story will make you a mother. அப்போ இந்த கதையை அவர் சொல்லும் போது நான் இந்த கதையினுடைய தர்மத்தை பார்த்தேன். சரி, எப்படி அவன் சமூகத்தை ஒத்து பார்த்துருக்கான், எப்படி பெண்களை ஒத்து பார்த்துருக்கான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. லெட் மீ வேறு கீர் போட்டு அப்படியே கொஞ்சம் மாறுறேன். ஆக்சுவலாக நான் போர் அடிக்குது லைட்டாக. ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்து கதாநாயகி, அந்த கதையின் நாயகி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் நிறைய படங்கள் பார்க்குறதில்ல, படிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தேன் இந்த படத்தில். அவங்கள ரீசெண்டாக நான் ஏதோ இதில் சந்தித்தேன், நான் அவங்கள பேசலை, நான் அவங்கள்ட்ட. But I saw that it's a very remarkable performance. Very genuine performance. Very caring performance. And she has put her soul and blood and everything on that character. அது ரொம்ப ரேர். சசியினுடைய படங்களில் அந்த பூ படம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரிமார்க்கபிளாக அவர் எழுதுவார். அவருக்கு என்னமோ சசி பெண்களை ரொம்ப புரிஞ்சிருக்கு. எங்கள் அண்ணியை நான் பார்த்துருக்கேன், சசி அவங்க மனைவி. ரொம்ப எல்லாருக்குமே பெண்களை புரியாது. ஒரு கோடி ஆண்கள் இருந்தால் ஒரு 1.5 பேருக்கு தான் பெண்கள் புரியும். 2 பேர் கூட புரியாது. அந்த அந்த கதாபாத்திரத்தை அப்படியே செதுக்கி வளைச்சிருக்காரு. அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப நன்றிமா. இட் இஸ் I can only thank you. There is just by saying you are எல்லாம் போர் அடிக்குது எனக்கு. ஆக்சுவலாக I can only நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே ஆல்கோ ஃபுல்லாக இருக்குது. போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாங்க. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய மயிரா போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க நடிச்சுட்டா அப்பா தலைவா அவங்க உங்கள் காலில் விழுகணும். ஆக்சுவலி தட் ஷுட் பி an எக்ஸாம்பிள். ஆக்சுவலி யூ டிசர்வ் தட். ஆக்சுவலி அப்புறம் விஜயாந்த், உங்களை நான் மன்னிச்சிங்க, நான் படமே பார்த்ததில்லை நான். ஆக்சுவலாக நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசனகுடியிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன். அண்ணா என்னென்ன உங்கள் படம் பயங்கரமாக ஓடி. ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா சசி மாதிரி தான் ஓடும். ஒரு 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க. அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி மெதுவாக டிக்கிள்னோ அந்த அப்படி மாதிரி தண்ணி அது மாதிரி தான். அப்போ நான் ஃபோன் பண்ணால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சசிக்காக. ஒரு சென்சேஷனல் ஹிட்டு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுதான் ஐ கால்ட் ஹிம். ஆனால் சசி நான் பயங்கரமாக ஓடுதுண்ணா. எல்லாம் சரி, நீ பார்த்துறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give applause to him. See the truth. So truthful. அவர் தெரியும் நான் பார்த்துட்டேன். என்னன்னா மயிறு மாதிரி படம் எடுத்திருக்கேன், நீ வந்து இது யோப்பா சரி ஓடிச்சா. ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட். எனக்கு ஓடுற படம் எடுத்துட்டாவே எனக்கு டவுட்டு. தனஞ்சன் யோசிக்கிறாரு இங்கேருந்து. ஓடுற படம் எடுத்தாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். ஃபர்ஸ்ட் கியர் போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியரில் ஓடணும். ஏன்னா பிகாஸ் if an audience understands something, there is a flaw in that movie, because it is not making them to think, making them to reflect. அப்போ சொன்னார், டேய் ஓகே படம் தான், நீ பார்த்து எதாவது இடக்க முடியாது திட்டு போகிறடா அப்படின்னாரு. ஆக்சுவலாக சச் எ குட் ஹார்ட். ஸோ அந்த படமும் பார்க்கல சார். சார்லாம் சொல்ல மாட்டேன், தம்பி தான் சொல்லுவேன். ஒரு நடிகன் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்து அமரும்போது தன்னை புரிந்து கொள்கிறான். இந்த படத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு எப்பயுமே உங்கள் மேலே என்னடா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஏன்ப்பா டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். அப்புறம் சரி, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வில் பவரோட நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் நான் பார்க்குறதுலான்னா சரி, இந்த பையன் என்னப்பா இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல வேளை இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்.
பிகாஸ் அந்த கேரக்டர் உங்களை ரொம்ப அமைதியாக்கிடுச்சு. டோன்ட் சே எக்ஸ்ட்ரா, டோன்ட் ஆக்ட் எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் பி தேர், just be there and you are being there. That's so great acting actually. எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. நான் சும்மா நான் கேட்குறேன், நீங்களும் சுவாதிக்காம நடிங்க. ஒரு கதை வச்சுருக்கேன், சின்ன கதை. அது வேகமாலாம் ஓடாது, ஜனரஞ்ச படம்லாம் கிடையாது, ஊழ கிடையாது, சின்ன படம் தான், சின்ன படம் தான். நீங்கள் 2 பேர் தான் நடிக்கணும். அது என்ன, அது சும்மா சேலஞ்சாக வச்சுக்கிறேன். இப்போ என்ன எழுதுவாங்க, இவர் படம் 6 வருஷம் படம் ரிலீஸ் ஆகாதனால இப்போ வந்து இது பண்ணார், அதெல்லாம் கிடையாது சார். அப்படிலாம் ஆள் கிடையாது சொல்கிறேன். பட் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். இந்த 2 பேரையும் நம்ம திரும்பி வாழ வைக்கணும்ல, இந்த 2 பேரையும் திரும்பி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஆசை ஆக்சுவலி. சின்ன பட்ஜெட் தான், பெரிய சம்பளம்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ அதனால் அனைவரும் தனஞ்சயன் சார் சொல்லுவார் இன்னைக்கு, அதை பண்ணிடலாம் அப்படிம்பாரு. இட்ஸ் அ குட் மூவி சார், இட் இஸ் அ குட் மூவி. இட்ஸ் அ பிளடி குட் மூவி ஆக்சுவலி, ஐம் டெல்லிங். கமர்ஷியல் படம்லாம் இல்லை. ஸோ அந்த பார்க்கும்போது சார் ஐ வுட் சே எஸ் ஆக்சுவலி. அதில் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பையன் எப்படி, நான் யூஸ்வலாக எப்படின்னா படம் பார்க்கறதோட ஃபோட்டோகிராஃப்ஸை ரொம்ப ஸ்டடி பண்ணுவேன். ஃபோட்டோகிராஃப்ஸை ஸ்டடி பண்ணும்போது அப்புறம் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது இவர் எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் திஸ் மேன்ஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் not to express actually. There are actors, they don't express. Brando will express, Mifune will express. There are very few people. Choi Min-sik வந்து he will never express. எப்பயாவது திடீர்னு ஒரு டைனமிட் மாதிரி வெடிப்பார். ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸு பர்டிகுலராக. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட், உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து குளிப்பாட்டும் போது அம்மா உன்னுடைய முதுகு அப்படியே வச்சுருந்தாரு சசி. One of the remarkable shot in Indian cinema actually. One of the remarkable shot. I won't say shot, one of the remarkable image ன்னு சொல்லுவேன். I would call it image. Beautiful image. அந்த ஒரு ஷாட்டுக்காக நீங்கள் 200 ரூபா 300 ரூபா கூட கொடுத்து வரலாம். ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு தாய் எத்தனை வாட்டி நம்மளை குளிப்பாட்டியிருப்பா, எத்தனை வாட்டி குளிப்பாட்டியிருப்பா. ஒரு தாயை நம்ம குளிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு வருதா, வருமாயா நம்மளுக்கு? அப்போ யாராவது ஒரு நர்ஸை போட்டு மனைவி குளிப்பாட்டுவாளா? நம்ம மனைவி ரொம்ப ரேரஸ்ட் ஹேப்பனிங் தான். ஒரு தாயை மகன் திரும்பி குளிப்பாட்டுதல், அவன் குளிப்பாட்ட வச்சிருக்கான் ஆக்சுவலாக. நான் சினிமாவில் மொத்தம் 5 ஷாட்டு தான் பார்ப்பேன். ஃபஸ்ட் ஹாஃப் முன்னால் ஒரு 2-3 ஷாட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஷாட், ஒரு 2-3 இமேஜஸ் கிடைச்சா போதும் என் லைஃப். அப்படி அந்த படம் பார்த்தா போதும். ரொம்ப மோசமான படங்களில் ஒரு 2-3 ஷாட் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இந்த படத்தில் சசி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கான், பேக். நிறைய ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படம் தான் சசியினுடைய ஆக கமர்ஷியல் படம்னு சொல்லுவேன். நான் வந்து பிச்சைக்காரன் பார்க்கல, இந்த படத்தில் நிறைய கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. நேற்றுலேருந்து அண்ணா வந்து நீ படம் பார்க்கணுண்டான்னு என்னை கேட்டுகிட்டே இருந்தார். நான் இந்த நேரத்தை வந்தவுடனே அப்பா தவறிட்டார், எங்கள் கலை உலக தந்தை. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சசி அண்ணாவுடைய படத்தை பார்த்தேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஃபிலிம், பாருங்கள். இட்ஸ் எ ஒர்த்தி ஃபிலிம். ஒரு படம் ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு சும்மா 2 hours அப்படி காரில் வந்து தியேட்டருக்குள்ளே வந்து போகிறது இல்லைங்க. ஒரு படம் காரில் வந்து இறங்கி ஒரு இருட்டு தியேட்டரில் வந்து உட்காந்து வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தியாகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த துரோகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தர்மத்தையும் யோசிக்க வைக்கிற இடம் தான் தியேட்டர் ஆக்சுவலி. இந்த படம் பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்க பெண்மை, உங்களுக்குள்ள இருக்க தாய் அன்பு, உங்களுக்குள்ள இருக்க எல்லா பெஸ்ட்டு திங்கையும் இந்த படம் போக் பண்ணி சொல்லிக் கொடுக்கும். டேய், உனக்குள்ள இவ்வளோ பெஸ்ட் இருக்குடா,
உனக்குள்ள இவ்வளோ பெஸ்ட் இருக்குடா, நீ இவ்வளோ நல்லவன்டா, இவ்வளோ நல்லவன்டா சொல்லும். ஒரு நல்ல படம் சொல்லுது, இந்த படம் சொல்லியிருக்கு. நன்றி. பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய ஒவ்வொருத்தர் பற்றி பேசுகிறதுக்கும் ஒவ்வொருத்தரை பற்றியுமே பேசுகிறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் வேணும். ஆனால் நேரம் இல்லாதனால இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. அருள்தாஸ் சார்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 என்னால் மறக்க முடியாத, என்னால் சொல்ல முடியாத நன்றியை சும்மா சாதாரண ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை கொண்டு போய், எஸ்பெஷலி நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி சார் வராரு. ஓகே, ஆனால் கதையை கேட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டு ஒரு சீனில் வந்தால் கூட வரதா இருந்தால் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் சார். அப்போ அந்தளவுக்கு நல்ல படம், நான் வரேன் சார் அப்படின்னாரு. இப்போ எல்லாம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோஸ் வர்றாங்க. அதனால் அந்த படத்தில் சக்ஸஸ் எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல. இந்த படத்தில் கடைசி 40 நிமிஷத்தில் தான் சார் வராரு. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் வரும். அப்படி தான் நான் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். எனக்கு ரெண்டு பாஸ். மொதல் பாஸ் வந்து என்னை நம்பி கோடிக்கணக்கில் படம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர், தட் இஸ் விஜய் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு வேணால் இதில் காமிக்கிறேன். படம் பார்த்த அன்னைக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தையை போட்டுட்டு சூப்பர் சார் தேங்க்யூன்னு போட்டார். ஓகே, அந்த பாஸ்கிட்ட நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்கார், ஆடியன்ஸ். ஓகே, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட்டை கொண்டு போகிற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணும்போது ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நாமளாக போயிட முடியாது இல்லையா? அந்த கதவை, ஒரு கதவு நடுவில் இருக்கும், அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிறவங்க ப்ரெசன்ட் மீடியா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷத்தோடு அந்த சூப்பர் பாஸ் கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான், தட் இஸ் நூறுசாமி. அப்படி அந்த தாயை மனுஷியாக பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிட்றேன். அவருடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. வேர் இஸ் பாஸ்கர்? பாஸ்கர் வாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். நாம் எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃப்பை நாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த அம்மாவும் நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற, தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அம்மாவை மனுஷியாக பார்க்குறான். நீ எனக்கு கொடுக்குறது முக்கியம் இல்லைம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன முதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்கே இந்த கதையே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன்தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே அம்மாவை வந்து முதல் தடவையாக மனுஷியாக பார்க்க ஆரம்பிப்போம். அது நடக்கும். இதுக்கு ரொம்ப உறுதுணையாக பணம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகான படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த நிமிஷத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப 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 நன்றி விஜய் ஆண்டனி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூமில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, ரெண்டாவது வந்து பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து
மக்கள் மனசில் நீங்காத இடத்த கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, என்னை லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூலையோ கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்னு சொல்ல வச்சிட்டீங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். நான் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மோடில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மிக மிக நன்றி சார். நிக்கில் சார், ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, ஐ லவ் யூ ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. முக்கியமான டைலாக் சார். நான் வீட்டுக்கு போகணும். ஐ லவ் யூ ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. நீங்கள் தான் பெரிய ப்ரொடியூசர். அதனால் இல்லை வரல சார். வீட்டில் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க டிவி. அவங்க பேர் சொல்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ. உண்மையான ரியல் லவர் பாய் சார். இப்போ